தக்ஷனா இது சுவிஸ் நாட்டை சேர்ந்த தண்ணி வசதி கொஞ்சம் குறைவு தான். அந்த சரி அக்கா சொல்லுங்க உங்களோட கடையை பற்றி. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியம் பாலமரம் என்னண்டா முல்லைத்தீவு காமதேனு பண்ண உரிமையாளர் அண்ணன் வந்து சரவணனையை இங்கே அனுப்பி விட்டவர். இந்த இடம் என்னன்னு சொன்னால் இது வந்து சுவிஸ் நாட்டை சேர்ந்த இங்கே நைனாதீவு வாழ் தமிழர்கள் அவையிலாள நைனாதீவு அபிவிருத்தி கழகம் வந்து இந்த நிலத்தை வாங்கி பொதுமக்களுக்காக வேண்டி நீர் தேவையை பூர்த்தி நல்ல தண்ணி நீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி இங்கே நல்ல கிணறுகள் எல்லாம் அமைச்சிருக்கிறோம். போய் பார்ப்போம். ஏதோ எழுதி வச்சுக்கிறேன், கொஞ்சம் அழிஞ்சிட்டு. நல்ல பச்சையாக இருக்குது, பச்சை பசங்க புல்லு. இது நைனாதீவு அபிவிருத்தி கழகம் சுவிட்சர்லாண்டு. இது சுற்றி தென்னை மரங்கள் வச்சுருக்கணும். கன்று மாட்டுக்கன்று. இது என்ன? இது குளம். இது ஊற்று நல்ல தண்ணி. நல்ல தண்ணியோ? எத்தனை அடி ஆழம்? 4-5 அடி. ஆனால் நல்ல தண்ணி தானே. நீரை சேமிச்சு வச்சுக்கிறது தானே. என்ன சேமிச்சு பல வர்க்கங்கள். சரி, இப்போ பாருங்க, நீங்கள் இப்போ இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. காணி நைனாதி 5ஆம் வட்டாரத்தில் காளி கோயிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இது ஒரு நன்னீர் காணி, நன்னீர் ஊற்றுள்ள காணி. நைனாதி அபிவிருத்தி கழகம் தங்களுடைய கழக சார்பாக இந்த காணியை வாங்கி சுற்றுமதிலாம் கட்டி நைனாதி மக்கள் குடிநீர் பிரச்சனை குறைப்பதற்காக 3 கிணறுகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் வந்து தேவையான நேரம் வந்து அள்ளி கொண்டு போகலாம். அதுக்கு தேவையான அளவு. ஆனால் வாகனங்களிலேயோ இல்லை மாதத்திலோ வாகனங்கள் தண்ணீர் ஏற்ற விட மாட்டோம். தேவையான அளவு வீட்டுக்கு தேவையான அவைக்குரிய கொள்கலங்களில் கொண்டு போகலாம். இதை பராமரிக்கிற ஒரு ஆளை போட்டுருக்கிறோம். திறந்து விட்டு காலம் நேரம் வந்து அள்ளலாம். தென்னை மரங்கள் எல்லாம் நாங்கள் நட்டது. பராமரிக்கிற ஒரு ஆள் விட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்ப்போம். இப்பொழுது புதுசாக நாங்கள் இந்த பல வர்க்கங்களை இருக்க நட்டு நன்னீர் இருக்கிறபடியா ஊற்று பெருகணும். மரங்கள் நட்டால் ஒரு சோலையாகவும் பார்க் மாதிரி குட்டி பூங்கா மாதிரி செய்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும். பல வர்க்கங்கள் இந்த கிழங்களையும் காண தற்பொழுது மாமரங்கள் பல வர்க்கங்கள். நெல்லி இருக்கല്ലോ. நெல்லி வச்சிங்கன்னா தண்ணியின் சுவை நல்லா இருக்குமா? பெருநெல்லி இதான் மேலே வேறு தாத்தால வாங்கி. அங்கால நெல்லி இருக்குண்ணா. அது அங்கே ஆயிரத்து தாத்தா விமல். உங்களாண்ட விமல். இது காமதேனு பண்ண உரிமையாளர் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். அவர்கிட்ட அப்போ உங்களாண்ட இவர் எங்கட போஸ்ட்மேன் நைனாதீவு தபால் கந்தோர் வேலை செய்கிறவற்ற அவருடைய பூங்கான்னு சொல்லுவோம். டாக்டர் மருத்துவர் சோமசுந்தரம் அவற்ற மகனுண்ட பூங்கா. இது பாருங்க, இது நல்ல சாணம், நல்ல இடமா. விலைக்கு வாங்கினீங்களே. எல்லாம் நைனாதீவிலே இந்த சாணம் இருக்கோ நிறைய மாட்டு. இதே நல்ல தண்ணி. இது என்னதுக்கு எடுக்கிறவ? பாசி பார்த்துட்டு நல்லா ரச்சு பூச்சி பூசி வச்சு தண்ணினா இந்த இப்போ அந்த மழை வந்து முழம்பினாதே இறைக்கிறதுக்கு ஒரு தண்ணி இருக்குது. ஆனால் நல்ல தண்ணி இந்த பாசி பிடிச்சிது. ஆனால் இது கூட எங்கே வாடி இருக்குது. ஆக்களுண்டா பிளக்கம் கூட இருந்தால் இந்த தண்ணி நல்ல பாசி பிடிக்காது. இஞ்சால இஞ்சால என்ன
இது கிணறு 2 கிணறு இருக்குது பாருங்க. கிணறுகளை உருவாக்கி ஊற்றுகளை பெருக்கி விட்டுருக்கேன். இது இப்போ ராய்ச்சது இப்போ ராய்ச்சதோ இப்போ ராய்ச்சவே. ஆனால் இங்கே கிணறுகள் கூடுதலாக மக்கி கிணறுண்ணே. அந்த கண்டகல்லன்னு சொல்லுவீங்க. அது அந்த கல்லுலாம் நீங்கள் கூட பேர் அந்த காலத்தில் வீடுகள் கட்டியிருக்கேன். பார்த்தீங்களா இந்த கல்லுகள் தான் எடுத்து வீடு கட்டி. இங்கே இதுதான் இந்த கல்லுண்ணே. கிணறு கிண்டே வந்ததோ சின்ன கல். இப்போ எல்லாம் கருங்கல் வருது. அந்த காலத்துலேயே இதெல்லாம் பாருங்க கண்டகல் இதெல்லாம் சின்ன சின்ன கல் தேக்கு வச்சிருக்கணும். கிடாங்கு கிண்டு நிறைய மரங்கள் நடுறதுக்காண்டி நிறைய வேலைப்பாடுகள் செய்திருக்கணும். மண்ணவர் போடப்பட்டிருக்கேன். நாவல் வளர்ந்துட்டுது. வேர் பிடிச்சிச்சுன்னா சரி தென்னை வாழை வளர்ந்துடும். நல்ல முயற்சி. முளைக்கு தானே இது. என்ன இது இது என்னன்னு தெரியல. அது ஒன்று முளைக்கும் திருப்பி வைக்கும் திருப்பி முளைக்கும். வேர் பிடிச்சிச்சுன்னா சரி சரியாக கவனித்து கொண்டு வந்தானே இல்லை. இந்த நெல்லி நிற்கி தானே மண்காணாதோ அப்படின்னா கல் பூ. அதான் பிரச்சனை. நல்லா கிண்டிய மண்ணை போட்டு வேர் விட வைக்கும். கிண்டி போட்டு வாங்கி போட்டுருக்கு நெல்லி. அந்த தாமதைன்னு பண்ணால் இந்த மரங்களை தாரதுக்கு நடுறக்குரிய மரங்கள் நாட்டுவதற்குரிய பலவருக்கு மரங்கள் தாரதுக்கு சொல்லி இருக்கிறோம். முல்லைத்தீவு உடையார் கட்டு தாமதைன்னு பண்ணா அவையெல்லாம் இங்கே மரங்கள் இப்போ கொடுக்க போயினோமா. இந்த 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 காணிங்க மரம் நடுறதுக்கு. இங்கே இந்த கிணறு நல்ல பச்சையாக இருக்குது. ஏன் அப்படி? மழை தண்ணி தேங்கி ஏதோ நல்ல தண்ணி இருந்து தேங்கினா சரி. என்ன என்ன செய்யணும்னா இதில் இந்த ஒரு டேங்க் கொண்ட வச்சா ஃபில்டர் பண்ணி அதுக்கு ஆக்களுக்கு விரும்பினாவே ஃபில்டர் பண்ணலாம். இறைச்சி விட சரி. இது என்னத்துக்கு வாய்க்கா குளத்துக்கு போகிறதுக்கு வாழை. அதில் வாழை நடுறதுக்கு சின்ன கிடாங்கு கண்டு வச்சுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை கிடாங்கு இந்த கல் தான். கல் எடுத்து தான் தோணும். ஆனால் ஒரு பிரச்சனை கல் எடுத்தால் நன்னீர் ஊற்று வந்து கொஞ்சம் சில பாதிக்கப்பட்டுருமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் தெரியாது. இந்த உப்புகளை வடிகட்டி அனுப்புறது தானே. இதுதான் குளம் நாவல் மரம் நன்னீர் ஊற்று. இப்போ இந்த இடத்துல நல்ல தண்ணி இதுக்காண்டி இன்னும் அந்த காலத்தில் ஊற்று கண்டுபிடிச்சோம் சும்மா கட்டியோ. இந்த கல் பாரு பூமியில் கண்டுபிடிச்சிடுமோ அதில் நீர் விட்டு அங்கே ஒரு ரெண்டை கண்டுபிடிச்சிட்டா தெரியும். எங்களுக்கு தெரியக்கூடிய அந்த 5ஆம் வட்டாரம் காலி ஓலி நன்னீர் கிணறுலாம் உருவாகிடுது. இதுக்குள்ள இந்த இடம் நீர் விட்டுன்றா பொதுவாக எங்கே கட்டினாலும் நல்ல நல்ல. இப்போ காலி ஓல் அந்த தண்ணியாக இப்போ எல்லாம் இடத்துக்கும் காலி முன்னுக்கு வெளியே கிணறு அப்படியே எல்லா இடம் 5ஆம் வட்டாரம் சுழற்சிக்கும் எல்லா தண்ணி. சரி சரிங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி எல்லாம் நைனாவது வச்சு காணியால் விலை இங்கே எவ்வளோ ஒரு பரப்பு? இங்கே கூட தான் அந்த குறைய தான் வாங்கினேன். இப்போ எவ்வளோ போகுது சும்மா சாதாரணமாக? இப்போ 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம் பல மாதிரி போ. கோயிலடியிலேருந்து கோயிலடியிலேருந்து கூடி இங்கே வந்து கூடி உங்கள் பக்கத்தாக கொஞ்சம் குறையுது. அதுவும் கூட வந்துடுவாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது கணக்கு இல்லை. நீங்களே பராமரிக்கிறது இந்த பொறுப்பு. எத்தனை வருஷத்து தென்னை மரம்? இது 4-5 வருஷம். 4-5 வருஷத்து தென்னை மரம் பராமரிக்கிறது வந்து மேற்பார்வை வந்து நயனாதிபதி சேர்ந்த மகாலிங்கம் ஐயா தான். அவர் மேற்பார்வை செய்கிறவர். இதை பராமரிக்கிறது ஒரு ஆள் வந்து இங்கே மேற்பார்வை செய்துன்றாங்க. சரி சம்பளத்துக்கு நியமிச்சிருக்கோம். ஒரு ஆளை பொறுப்பாக வச்சுருக்கணும். மெயினாண்டா இல்லாட்டி இதில் சரி வீட்டு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆக்கண்ட வீடு. இது என்ன வருங்காணியும் தோட்டம் செய்யுங்க. இங்கே காணி தோட்டம் அது. இந்த இடமே ஒரு பச்சை பசையில் இருக்குது. நெல்லி மரம் எங்கே நெல்லி மரங்கள் எத்தனை நெல்லி மரம் உண்டு. நெல்லி மரம் இருந்தாலே அந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கிறதுக்கு ஒரு சோமசேகரம் ஐயாண்ட பூங்கா. இங்கே தானே நயனாதீவு அம்மன் கோயிலுக்கு தாகசாந்திக்கு வந்து நன்னீர் எடுக்கிறவ. சரி இதை பூங்காவில் பாருங்க இப்படி மரங்கள் நெல்லி மரங்க. நெல்லி மரம் தண்ணியை சுற்றி அடிச்சு நல்லா இனிப்பாக கொடுக்கும் தண்ணியை. செவ்வரத்தம்பூ ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு போட்டோம். செவ்வரத்தம்பூ தானே அடைஞ்சு பாருங்க. அதான் இதான் அவன் அஞ்சு பார்க்கும். இதான் பெரிய கிணறு.
டாக்டர் சோமஸ்கந்தர் சோமசுந்தரம் அவற்றை பூங்காவை பாருங்கோ கோயில் திருவிழாங்க மட்டும் எடுக்கிறவரா நெல்லி நாவல் தேக்கு அவன் பரம்பரை இப்போ செய்யணும். சரி அப்படி நிற்கிறேன் வாங்க. மேலே எனக்கே தெரியல என்னண்டா இது நைனா தீவோ இல்லாட்டி வந்து ஒரு நிலப்பகுதி உண்டு அப்படி என்ன வெளியிடாங்க உண்டு தீவில் கூடுதலாக நல்ல தண்ணியாக காணலாது அதோட அப்படி செந்தளிப்பாக இருக்குது அங்கே பச்சை பசையிலேருந்து நல்லா இருக்குது இந்த இடம் உண்மையில நல்ல வாராக்கள் நைனாதுக்கு வர்றாக கூடுதல் அம்மன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுனோம் உள்ளுக்கு தெரியாது அவன் நிலப்பாடு இதில் அன்னையாக்கள் வந்து நல்ல தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கணும் அவரோட கதைச்சு பார்ப்போம் வாங்க. அண்ணா எங்கேருந்து வந்துருக்குறீங்க அது நான் அண்ணே நயனாதி அண்ணன். ஓ இவர்கிட்ட பேர் என்னண்ணா? வணக்கம். தனுசியன். இப்போ என்ன செய்யணுன்னு இருக்கிறீங்க பாருங்க? எங்கேருந்து வர்றீங்க? நல்ல தண்ணி எடுக்க வந்தீங்களோ? நல்ல தண்ணி பாருங்க. இது இந்த கிணத்துலையோ? இதா பாருங்க சின்ன கிணறு ஆனால் நல்ல சுத்தமான தண்ணி. தனுசியன் அண்ணா. அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஆ நியூசன். என்ன மாதிரி இப்போ நல்ல தண்ணி என்றைக்க ஒரு கிழமைக்கு எவ்வளோ ஆழத்துக்கு அடுப்பீங்க வந்து? இது ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 7000 லிட்டர் எடுக்கும். பக்கத்தில் வாங்க இது அங்கே வரலாம். இது தண்ணி டேங்க் 7000 லிட்டர் 7000 லிட்டர் எடுப்பீங்க. என்ன தேவைக்கு? வீட்டு தேவைக்கு குடிநீருக்கு. இப்போ இதை நேரடியாக எடுத்து நேரடியாக குடிப்பீங்களா சூடு காட்டி குடிப்பீங்களா? நேரடி அரையிட்டு உங்களுக்கு இதில் வச்சு குடிப்பீங்க. உங்களோட வீடு அங்கே இருக்குது? வீடு அங்கே கொஞ்சம் தள்ளி போகும். இப்போ இது வீட்டு தேவைக்கு எடுக்கிறீங்க. குளிக்கிறது அது இதெல்லாம் இதெல்லாம் குளிக்கிறது வீட்டில் இருக்கிற கிணத்துல குளிக்கலாம். அது நல்ல தண்ணி. அது நல்லது. சரி நீங்கள் வேறு என்ன செய்கிறீங்க வேலை? நான் எலக்ட்ரிஷியன். இங்கே தொழிலண்டு என்ன தொழில் உங்களோட இடத்துல? எல்லா வளமும் இங்கே இருக்குதானே? எல்லா வளமும் இருக்குது. சரி இருக்கும். இப்போ நீங்கள் அடுக்க உதயால ஊட்டு தானே இருந்தது திருப்பி மூட்டு வந்துடுமா? அடுக்கைக்குள்ளே குறையும் அப்புறம் திருப்பி வந்துடும். எவ்வளோ நேரத்தில் வரும் விட்டுது? இந்த கிலோவோட ரூபா வந்துடும். ஒரு நாள் ஒரு ட்ரிப் ஒரு மணத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம் திருப்பி. அப்படி வருமா? ஊட்டு ஊற்றிருக்கா? நல்ல தண்ணி விட்டு பாருங்க. மனத்துக்காக வந்துட்டுருக்குமா நல்ல தண்ணி? சோளா காற்று நேரம் தான் கொஞ்சம் பிரச்சனையா? காற்று திரும்பி நான் ஒன்றும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த நேரம்? அதுக்கு தண்ணி இருக்குதான். தண்ணி பக்கத்தில் இருக்குது சுவிஸ் தண்ணி. அவேன்ட்டு சுவிஸ் தான் அதுலேயும் எடுக்கலாம். சரி அப்போ நீங்கள் சுவிஸுக்கு போகலையோ? போவோம். சரி இவர் தனுசியன் பாருங்க தண்ணி வந்து எம்ஜிஆர் ஐயா ஆட்டோ ஜெஃப்னா சுதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லேண்ட்மார்க் சாரில் ஜெஃப்னா சுதன். அது என்ன வேம்பண்ணா? அண்ணா மலை வேம்பு. அது என்ன வேம்பு? மலை வேம்புகளை என்ன செய்து வச்சுக்கணும்? ஆக்கள் இருக்கிறதுக்கோ? கிளப்பு கிளப்புன்னா இந்த சங்கம் ஸ்போர்ட்ஸ் கிளப். விளையாட்டு சங்கம் பாருங்க. சனசாமோல் இல்லையாம்மா? ஆக்காண்ட வீடு நல்லா செந்தளிப்பாக இருக்குது. சரி வலிக்கிடும் போயிட்டு வரோம் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உள்ளு தண்ணி போகுது. பெரிய கிணறு அதெல்லாம் அடிக்கணுமா? சின்ன கிணறு இது பெரிய கிணறு. இதெல்லாம் நல்ல தண்ணி தான். அது காளி கோயில். இதில் எந்த எடுத்து அங்கே தண்ணி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க வந்திருக்கார். மகாலி தண்ணி எடுக்க வந்திருக்கிறோம். அதுவும் ஐயா தண்ணி எடுக்கிறாரு. நல்ல தண்ணி அன்றைக்கு காட்டியிருப்பேன். ஐயா தண்ணி விடுறார். இந்த தண்ணி ஐயா கிழமைக்கு எத்தனை மருந்து எடுப்பீங்க? குடிக்கிறது மட்டும்தான் விடுறேன். குடிக்கிறது வீட்டு தண்ணி. அது வீட்டில் இருக்கிற பைப்பு தண்ணி. உங்களோட பக்கம் தண்ணி வசதி எல்லாமே இருக்கோ? தண்ணி வசதி கொஞ்சம் குறைவு தான். பைப்பு தண்ணி. எத்தனை வட்டாரம்? 5 கடற்கரை சைடு. அங்கே ஓ அங்கே
சரி சரி இங்கால அவர் தண்ணி எடுக்கிறார் பாருங்க. அங்கால காட்டுக்கு அந்த சுவாமி கோயிலில் பூசை நடக்குது. சரி ஐயா வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் குகன். குகன். நீங்கள் என்னத்தில் எடுக்கிறீங்க? யூடியூப் ஜெஃப்னாஸ் தான் யூடியூப். குகன் ஐயா நயனாதீவு. நீங்கள் நயனாதீவு தானோ? இல்லை நான் மன்னர். மன்னர்? மன்னர்லேருந்து இங்கே வந்து கோயிலுக்குரிய பூசை இதுகளெல்லாம் செய்கிறார். இப்படி நல்ல தண்ணி இருக்கிறதுனா தேடி மக்கள் போய் தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறாங்க பாருங்க. நீங்கள் என்ன வேலை? கூலி வேலை. இப்போ கூலிக்கு என்ன மாதிரி சம்பளங்கள் இங்கே? கூலிக்கு 3000 ரூபா. சாப்பாடோடையோ? இல்லை இல்லை உங்களோட சாப்பாடு. ஆ 50. இது தண்ணி இந்த கிணத்துல எடுத்த தண்ணி போத்துல பார்த்துட்டு ஜோசிட்டாங்க. அந்த இதுண்ட உண்மையான சாராயத்தில் ரொம்ப இப்படி தான் இருக்கும். இப்போ தண்ணியும் எடுத்துட்டோம். வேற இல்லை அவரும் சைக்கிளை வலிக்கிட்டுட்டார். சைக்கிள் இருக்கிற சைக்கிளில் போய் கடைக்காரர் அபிநயா ஸ்டோஷா கடை ஐயா நிற்கிறார். இப்போ நயனாதீவில் இருக்கிற நயனாதீவு அம்மன் கோவில், அதான் பிரதான வீதி, இந்த ரோட்டில் வந்து இருக்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். பலசரக்கு கடை பாருங்க. மகாலிங்கம் ஐயாண்ட சொல்லுங்க ஐயா. போலாம். இந்தியாவில் ஒரு அக்கா ஒரு ஆள் கடை வச்சுக்கா. சரி அக்கா சொல்லுங்க உங்களோட கடையை பற்றி. மாடும் கடைக்கு சாமான் வாங்க வந்துருக்கு. சரி ஓ அங்கர்மா இது வந்து அமிர்தராசா மைத்துனர். அமிர்தராசா மைத்துனர் அக்கா குஞ்சியத்தை அவரோட மருமகன். அங்கே தம்பி இருக்கிற மற்ற தம்பி இருக்கிற அவர்கிட்ட பஞ்சாயிர தம்பியார மகன். சரி சரியா. அங்கே மருமகள் இதுல எல்லாம் விலைவாசிகள் எப்படி சொல்லுங்க ஐயா. கத்தரிக்காய் எடுக்கிறார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமா இருக்கிறீங்க. எப்படி இந்த கடை என்னென்ன மாதிரி விலைவாசியா? விலைவாசி கம்மியாக இருக்கு. அதெல்லாம் ஓடி வரோம்ச்சே. ஓடி வர்றீங்க. இந்த கடைக்கு பேர் என்ன? இந்த கடைக்கு இதுக்கு தகப்பனுக்கு பேர் அமுதராஜான்னு பேர். கடை பேர் என்ன மாதிரியோ தெரியாது. இதுல என்ன மாதிரி இப்ப விலையிலண்டேக்க அடிக்கடி வந்து வாங்குறீங்க? அடிக்கடி வந்து வாங்குறேன். மற்ற கடையில் போக சுமாராக இருக்கு. விலை கம்மியாக இருக்கு. சன்லைட் எல்லாம் டிஸ்கவுண்டோட எல்லாமே இருக்கும். நான் அக்கௌண்ட் வைக்கிறேன். இல்லை இல்லை டிஸ்கவுண்ட் வருது. டிஸ்கவுண்ட் இல்லை டிஸ்கவுண்ட் இதில் எனக்கு தீப்பாட்டி அக்கா விலையில சொல்லுங்க. என்ன இது இன்னும் இனிப்பு பதாரம் இல்லாமல் இருக்குது. வந்து வாங்குங்க. பிம் கறி 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 கத்திரிக்காய் கறி அப்படித்தான். நாளைக்கு இன்றைக்கு வாங்கியாச்சு. வேற என்ன கறி இன்னைக்கு? நாங்கள் எனக்கு வாங்கி நேரம் பொரிச்சு தரலாம், பொரிக்கலாம். என்னென்ன சாப்பிடுவீங்க நயனாதீவில் பொதுவாக? நயனாதீவில் பொதுவாக மரக்கறிகள் கடைக்கார கொண்டு வேணும். நாங்கள் அதுவும் மற்றது கிழமையில் 2-3 நாள் மச்சம் சாப்பிடுவோம். மற்ற 2-3 நாள் மரக்கறி சாப்பிடுவோம். எல்லாம் விலையெல்லாம் அப்படி எல்லாம் விலை பரவாயில்லை. உங்களோட சொந்த இடமே நயனாதீவோ?
சொந்த இடம் நைனாது தான். உங்கள் பிறந்தவங்க தாத்தாவே அம்மா அப்பா எல்லாம் நைனாது தான். இவர் இவர் எங்கே இந்த சகலம் தான். வாங்க உள்ளுக்கு சகல ஐயா போங்க ஐயா உள்ளுக்கு யூடியூப் சேனல் ஐயா. ஐயா வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? பாலசுந்தரம். பாலசுந்தரம். எத்தியாம்பட்டாயிரம்? 5,000. என்ன கடைக்கு சாமான் வாங்க வந்த நீங்கள்? கடை இல்லை, நீங்கள் ஒருத்தர் இங்கே ஆணையில் இங்கே உங்களை விரும்பி நாங்கள் எடுக்கலாம் போல. இங்கே நிற்கிறோம். என்ன சாமான் வாங்க வந்த நீங்கள்? இல்லை இங்கே அந்த எல்லா கோயிலும் பெரிய சரி நீங்கள் சொல்லுங்க. முருகன் கோயில், எட்டங்காரி முருகன் கோயில் உருவாக்கின வேறு ஒரு ஆலயம். பொதுவாக எத்தனை கோயில்கள் இருக்குது எல்லாம்? அது 6 தம்பி நாங்கள் எண்ணி பார்த்தது. பொதுவாக சின்ன சின்ன கோயில்கள் 30 கோயில். இப்போ கூட சின்ன வயசு கூட சாதாரண காலத்துல எல்லாம் என்ன எந்த கோயில் பழைய கோயிலாக இருந்தது? பழைய கோயில் அம்மாள் கோயில். அம்மா கோயில். அதுக்கு அப்பைக்கு வேற என்ன நடங்கள் இருந்தது? வேற என்ன இருந்தது? சிறு ஆலயமாக இருந்தது. ஆலயம் பெரிய கோயில்களை கட்டி அந்த நேரத்திலே எல்லா மதக்காரரும் இங்கே இருந்திருக்கணும். புத்த மதம் இருந்ததுதான், இந்து மதம் இருந்ததுதான், முஸ்லீம் இருந்ததுதான், கிறிஸ்தவம் இருந்ததுதான், இந்த 4 மதங்களும் இருந்ததுதான். சரி 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 நீங்கள் சாமான் வாங்கினீங்க, வாங்குங்க. பில்லுகளை இதில் பார்த்து இது என்ன நீங்கள் என்னென்ன எடுத்துக்கொண்டு வருவீங்க அங்கே இந்த சாமான்கள்? கடைக்காரர் இப்படிதான் நேக்குட்டிக்கு ஆகுற மாதிரி யாழ்ப்பாணம் இந்த குருவட்டுவாங்க, நெய்நாடுலேருந்து இங்கே அப்படி ஒரு 4 இடத்துல ஏற்றி இறக்கி பறிச்சு தான் இங்கே கொண்டு வந்து வியாபாரம் செய்யுதுகள். அப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான அனுப்பினமோ இந்த சாப்பாடு கிழமை ஒரு மாதத்துக்குரிய இல்லை கிழமைக்கு. சரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நைனாதில் என்ன செய்யணும் மினி? கோயில் தண்ணி பிரச்சனை தான். இப்போ ஃபில்டர் தண்ணி வந்து பார்த்தால் அதுக்கும் டம், அது உப்பு தண்ணியாக வருது. அவ்வளோதான். நீ செய்ய முடியாதோ? இல்லை, ஏதோ மிஷின் பழுதா போச்சாம ஏதோ ஒன்று சொல்லப்படுது. தனியார் செய்யலாமே? நிறுவனம் தான் செய்தது. என்னென்ன அரசாங்கம் தான் நிறுவனத்தை கொண்டு ஜெயிச்சது. இப்போ இதுக்குள்ளுக்கும் ஒரு சாப்பாடு இதுகள் வந்து என்ன மாதிரி இங்கே இது அதுகள் ஆக்கள் என்ன விரும்பி சமைக்கிற குத்தரிசி தானோ? பெரும்பாலும் தம்பி பல சாப்பாடுகளையும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, வாங்குங்கள். கோயிலுக்கு வாங்குங்க. இதெல்லாம் டீன் மீன் இதுதான். பிஸ்கட் இருக்குது பாருங்க, பாருங்க பிஸ்கட் பேக்கெட். இது வந்து மஞ்சி சாக்லேட் மாதிரி. இது வந்து என்ன விலை இங்கே? 100 ரூபா. அடித்த விலை தான் விற்கணுமோ? கூட்டி விற்கலாது? கூட்டி விற்கலாதோ? இந்த இது வந்து மீண்டின் டாக்ஸ் இங்கே மாவுண்ட விலையை பார்ப்போம். அடித்த விலை தானே, எல்லாம் பாதுகாப்பாக தான் வச்சிருக்கணும். இந்தா வந்துட்டு 1150 ரூபா. அதே விலை தான். சோயா நைனாதில் எல்லா சாமானும் கிடைக்குது. வேறுங்க பிஸ்கட், அதாவது நூடுல்ஸ், சமோசா, பிஸ்கட், சமோசா. இப்போ இந்த கடை இப்படியே நைனாதி வாசலில் இருக்குது பாருங்க. டிராக்டர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நைனாதி வங்களாவடி பாலம். ஐயா நிற்கிறார். இதுதான் வந்து நைனாதி வங்களாவடி பாலம் பாருங்க. அப்படின்னா பாதை, வங்களாவடி பாதை. இந்த என்ன பிடிச்சி கொண்டு வர கோத்தில் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் அது அப்படியே வந்து அதுக்குள்ள பள்ளிவாசல் இருக்குது. இப்படி எஞ்சால கோயில்கள் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நிற்கிறார். மற்ற இந்த கிராமத்து மக்கள் இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்?
கண்ணன் ஐயா. இந்த ஊர் என்ன பேர்? இந்த வங்களாவாடி. நயனாதி வங்களாவாடி. நீங்கள் இருக்கிற இடம் இரட்டங்காடு முருகன் கோயிலடி. நீங்கள் அங்கே பூசாரியா இருக்குது. சரி, எப்படி உங்கள்கிட்ட இந்த இடத்துல நிலப்பாடு போகுது நயனாதியில்? தண்ணி வசதி, சாப்பாடு, வேலை? ஆர்ஓ பிளான்ல இருந்து மற்றது உங்களோட இடத்துல நல்ல தண்ணி கிணறுகள் இருக்கா? இருக்கு. மற்றது எப்படி என்ன தொழில் செய்கிறீங்க? கடத்தொழில். எப்படி கடத்தொழில் போகுது இப்போ? நல்லா போகுது. இன்றைக்கு போனீங்களோ? நைட்டு காத்தண்ண வெளிப்பட்டேன். சரி சரி. இவியல் உங்கள்கிட்ட ஐயா நம்ம மகள். வணக்கம் தங்கச்சி தம்பி. இவர் அமைஞ்சல வாங்க. இங்கே வாடா. என்ன மீன் பிடிச்சு ஒன்று இங்கே பார்த்தீங்களே சின்ன புடியல். நம்ம என்ன வேணும் டே? அவனை ஊத்துறான். இங்கே தங்கச்சி என்ன பேர் உங்களுக்கு? தக்ஷனா. மற்றது எப்படி இருக்கு நயனாதேவி? என்ன எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எந்த பள்ளிக்கூடம்? நாகபூசணி. அக்கா உங்களோட மனைவி. அக்கா வணக்கம். உங்களோட பேர் என்னக்கா? சிவமலர். சிவமலர். எப்படி உங்களோட நயனாதேவி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி என்னண்டு இந்த இடத்துல சாப்பாடு தண்ணி அதுக்கெல்லாம் சமாளிக்கிறீங்க? ஒரு குடும்ப பெண்ணா அப்படி எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தது கூட சொந்த இடம் மிரிசுவில். இங்கே வந்து பூசைக்கு வந்து அப்படியே இங்கே கல்யாணம் கட்டி இங்கே 12 வருஷமா. இவியலும் மிரிசுவிலா? கருத்துறை. இந்தியாவில் இவியல் இந்தியாவில் இந்த கிராமத்து. சரி, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வந்து ரத்தங்காளி முருகன் கோயில் ஐயா பாருங்க. அவன் குடும்பம் பிள்ளைகள்